இப்போ நாம இலக்கண கிளாஸ் பார்க்க போறோம். 4வது யூனிட்ல நமக்கு இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கணத்துல ஒரு முக்கியமான பாடம் எது அப்படின்னா படிம குறியீடு தொன்மம். படிம குறியீடு தொன்மம். இந்த படிமம் குறியீடு தொன்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு புது கவிதை எழுதும் போது ஒரு கவிஞர் தன்னோட கவிதை ரொம்ப ஈஸியா ரீச் ஆகும். யார் யார் படிக்கிறாங்களோ அந்த வாசகர்களுக்கு ரொம்ப எளிமையா போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக சில உத்திகளை பயன்படுத்துவாங்க. டெக்னிக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த உத்திகளை பயன்படுத்தி ஒரு கவிதை எழுதும் போது அது ஈஸியா வாசகர்களுக்கு புரியும் இல்லையா? அப்ப அதுக்காக தான் இந்த படிம குறியீடு தொன்மம் இது மூணையுமே பயன்படுத்துறாங்க. இது மூணையும் பயன்படுத்தும் போது வாசகர்கள் புதுசா சிந்திக்கிறதுக்கும் அவங்க சில செயல்பாடுகளை செய்யறதுக்கும் அது இந்த மூணுமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா படிமம். இந்த படிமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு கவிதையை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா கவிதையை வாசிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடக்கூடாது. ஒரு கவிதையை நம்ம வாசிச்சுட்டு இருக்கும் போதே அதை பத்தின ஒரு காட்சி நம்ம மனக்கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் படிமம். படிமம் அப்படிங்கிறது ஒரு வகையான காட்சி. நம்ம படிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம எதை பத்தி படிக்கிறோமோ அதை பத்தின ஒரு காட்சி கற்பனையா நம்ம மனக்கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அப்படி நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் படிமம். இந்த படிமம் அப்படிங்கிற இந்த உத்திய நம்ம கவிதை நமக்கு 11 கவிதை இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் யூனிட்லயும் செகண்ட் யூனிட்லயும் கிட்டத்தட்ட 11 கவிதை இருக்குது. இந்த 11 கவிதையிலையுமே அழகா பயன்படுத்தி இருக்காங்க. இந்த படிமம்ங்கிற உத்தி எந்த கவிதையில முக்கியமா வருது அப்படின்னா நமக்கு தூர் அப்படிங்கிற கவிதை எழுதியிருப்பாங்க. நான் முத்துக்குமார். அந்த முத்துக்குமார் எழுதுற கவிதையில அந்த அப்பா வந்து கிணத்துக்குள்ள தூர் வாருவார். கிணத்துக்குள்ள முங்கி முங்கி தூர் வார அந்த காட்சியும் அதே மாதிரி தூர் வாரிட்டு சில பொருள்களை வெளியில எடுத்து போடுவார். கரண்டி, ராட்டினம், வேலைக்காரி திருடியதை சொல்லப்படுகின்ற அந்த வெள்ளி டம்ளர் அப்படின்னு சொல்லும் போதே அந்த வெள்ளி டம்ளர், கரண்டி, ராட்டினம் இது எல்லாமே நம்ம மனக்கண்ணு முன்னாடி வந்து சேரும். அந்த மாதிரி மனக்கண்ணு முன்னாடி வந்து சேர்றதுனால அந்த இடத்துல கவிஞர் படிமம் அப்படிங்கிற அந்த உத்தியை பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, பகை வென்ற வீரராய் அப்பா மேலே வந்தார் அப்படின்னு ஒரு வரியும் இருக்கு. நமக்கு எழுதியிருப்பார். அந்த தூர்வாரி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அப்பா மேலே வர்றதை எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா பகை வென்ற வீரராய் இனத்திற்குள் இருந்து மேலே வந்தார் அப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த அப்பா தூர்வாரி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கிணத்துக்குள்ள இருந்து எப்படி மேலே ஏறி வந்தார் அப்படின்ற ஒரு காட்சியும் நம்ம மனசுக்குள்ள வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கவிதையிலுமே சில காட்சிகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதா அந்த இடத்துல இந்த கவிஞர் படிமம் அப்படிங்கிற உத்திய பயன்படுத்தி இருக்கிறத நாம பார்க்கலாம். இந்த கவிதைக்குரிய அந்த படிமங்கிற உத்திய கவிஞர் வெண்ணிலா பயன்படுத்தி இருப்பாங்க. அம்மா அப்படிங்கிற கவிதையில அந்த கவிதையில ஒரு கர்ப்பிணி பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னோட குழந்தைய சுமந்து எப்படி வந்து அந்த குழந்தைய வந்து பிரசவிக்கிறா அப்படிங்கிறத அழகா சொல்லி இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு மாசமும் வயிறு பெருசா இருக்கும். ஒரு தாய்மை அப்படிங்கிறது உண்டானதுக்கு அப்புறமா அந்த பெண்ணுக்கு ஒவ்வொரு மாசமும் வயிறு பெருசாகிற மாதிரியும் அந்த வயிறு பெரிதா இருக்கும்போது அவ எப்படியெல்லாம் கஷ்டப்படுறா. உட்காந்தா உட்கார முடியாது, நின்னா நிக்க முடியாது, சான்ஸ் படுத்தா சான்ஸ் படுக்க முடியாது. இந்த மாதிரிலாம் ஒரு கர்ப்பிணி பெண் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறா, கடைசி அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவ எப்படி சந்தோஷப்படுறா அப்படிங்கிறத கவிஞர் வெண்ணிலா அழகா அந்த கவிதை வரியில கொடுத்துருப்பாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம அம்மாவை பத்தின ஒரு கற்பனை நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே வருது. ஏன்னா எல்லாருமே நம்மளோட அம்மா வயிற்றுல இருக்கும்போது நம்ம அம்மாவும் இப்படிதான் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்ப கஷ்டப்படும் போது அந்த வயிறு பெருசாகிறது, அம்மா ரொம்ப கஷ்டப்படுது, படுக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, நிக்கிறதுக்கு கஷ்டப்படுது. இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். அப்ப இந்த மாதிரி கண்ணு முன்னாடி ஒரு கற்பனையா நமக்கு வந்துட்டு போறதுனால அந்த இடத்துல கவிஞர் வெண்ணிலா படிமம் அப்படிங்கிற உத்திய பயன்படுத்தி இருக்கிறத நாம பார்க்கலாம். அப்போ இந்த படிமங்கிற உத்தி கவிதை எழுதும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமா படுது. முக்கியமா படுறதுனாலதான் எண்ணற்ற கவிஞர்கள் தன்னோட கவிதைக்குள்ள இந்த உத்தியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் நல்லா புரிஞ்சிருக்கும். படிமங்கிற உத்தி என்னன்னா ஒரு காட்சி நம்ம மனக்கண்ணு முன்னாடி வந்துட்டு போறதுதான் இந்த இடத்துல சொல்ல வர்றாங்க. ரொம்ப முக்கியமான டெக்னிக். நீங்க எல்லாருமே ஒரு கவிதை எழுதுறதுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சும்மா ஏனாலும் சொல்லிட்டு ஒரு வரிகள்ல எழுதிட்டு போயிடக்கூடாது. எழுதும் போது அந்த படிமங்கிற உத்தியை பயன்படுத்தி எழுதும் போது வாசகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப எளிமையா புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த டெக்னிக்ஸ்ல படிமங்கிற உத்தி ரொம்ப முக்கியம். இந்த படிமங்கிற உத்தியை பயன்படுத்தி எழுதும் போது எல்லாருக்கும் எளிமையா ஒரு கவிதை போய் சேரும். அதனாலதான் எல்லா கவிஞர்களுமே
பயன்படுத்தி தன்னோட கவிதைகளை எழுத ஆரம்பிப்பாங்க. சரியா?